அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஆரம்பித்த கிழக்கு மாகாணத்துக்குரிய நிவாரண பணிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்றைய தினம் முரகட்டாஞ்சேனை, கிரான், கிண்ணியடி போன்ற பிரதேசங்களிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரண பொதிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் எங்களுடைய மாவட்டத்திலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எங்களுடைய நிவாரண பணிகள் தொடரும். 1000 பேர் 1000 விமர்சனங்கள் சொன்னாலும் நாங்கள் எங்களுடைய கடமையை நாங்கள் சரியாக எப்பொழுதும் செய்வோம். இந்த பொருட்கள் எதுவுமே பொதுமக்களிடம் சேகரித்த பொருட்களோ இல்லாட்டி பொது அமைப்புகளிலிருந்து சேகரித்த பொருட்களோ இல்லாட்டி அரசாங்கத்தினுடைய நிதியிலே வாங்கின பொருட்களோ அல்ல. இது அனைத்தும் என்னுடைய சொந்த நிதியிலேயும் என்னுடைய நண்பர்கள் வட்டம், இலங்கையிலே வசிக்காத வெளிநாடுகளில் இருக்கும் நண்பர்கள் வட்டத்தினூடாக ஒரு சில பொதிகளும், மிச்சம் என்னுடைய சொந்த நிதியிலேயும் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதிகள். இந்த பொதிகளுடைய சிலர் நாங்கள் பழுதடைந்த சேதமடைந்த சில உணவுப் பொருட்களை பொதிகளாக கொடுத்த சம்பவங்கள்லாம் ஊடகத்தை காணக்கூடியதாக இருக்கு. ஆனால் இந்த பொதிகளுடைய மிகவும் பெருமதியான பொதிகளை தான் நாங்கள் வழங்கி வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்று நாங்கள் நேற்றைய தினம் ஜனாதிபதியினுடைய உரையை வரவேற்கின்றோம். மிக முக்கியமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அந்த வீடு அமைப்பு சம்பந்தமாக ஜனாதிபதியினுடைய உரை சிறந்தது. அதாவது வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்படக்கூடிய பிரதேசங்களில் இருக்கிற மக்களுக்கு புதிதாக அவங்களை புதிய இடங்களிலே அவர்களுக்கான அந்த வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி சொல்லியிருந்தார். அதாவது பாதுகாப்பு அற்ற இடங்களிலே இனி தொடர்ந்தும் வாழ்றதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், அதுக்கான மாற்று வழிகளை நாங்கள் செய்வோம் என்றது போல அவருடைய உரை இருந்தது. அந்த வகையிலே வரவேற்க வேண்டிய கருத்து. இன்று காலையிலே நாங்கள் போய் பார்த்த பல இடங்களிலே அது ஆத்தங்கர பிரதேசத்திலே அவங்க குடியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அடுத்த வருடம் வெள்ளம் வந்தாலும் நிச்சயமாக அவங்க பாதிப்புக்கு உள்ளாகுவார்கள். அந்த வகையிலே அவர்களுக்கும் இந்த திட்டத்தின் கீழே புதிதான இடங்களை வழங்கி அவங்களுக்கான அந்த வீடுகளை ஏற்படுத்தி அரசாங்கம் தர வேண்டும் என்றதையும் சொல்கிறோம். அதே போலதான் நாங்கள் எப்பொழுதும் எங்களுடைய எதிர்கட்சியை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலே எங்களுடைய கையிலே இந்த அதிகாரங்கள், அதாவது புதிதாக வீடு கட்டி கொடுக்கிறதோ இல்லாட்டி அதுக்கான நிதி ஒதுக்கிற அதிகாரம் எங்களுடைய கையிலே இல்லை. அது அரசாங்க அமைச்சர்கள், அரச பாராளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட அபிவிருத்தி தலைவர்கள், இவர்கள் தான் அந்த பணிகளை செய்யணும். எங்களுடைய பணிகள் அரசு மக்களுக்கு வழங்குகிற வாக்குறுதிகளை மக்களுடைய சார்பிலே நிறைவேற்றுவது தான் எங்களுடைய பணிகள். இதிலே சிலர் விமர்சிக்கலாம், ஜனாதிபதி சம்பந்தமாக ஏன் சாணக்கியன் இப்படி சொல்றாரு அப்படி சொல்றாரு சிலர் விமர்சிக்கலாம். ஆனால் அதுதான் நாங்கள் மக்களுடைய சார்பில் இருந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை பெற்றுக் கொடுப்பது தான் எங்களுடைய பொறுப்பு. இன்று ஜனாதிபதி இப்படியான ஒரு அறிவித்தலை வழங்கியிருக்கிறார். அந்த அறிவித்தலின் பிரகாரம் விடயங்கள் அடுத்த ஒரு சில மாதங்களுக்குள்ளே 6 மாதங்களுக்குள்ளே நடைபெறாமல் இருந்தால் அந்த விடயத்தை கேள்விக்குட்படுத்துவது தான் எங்களுடைய பொறுப்பு. அதுக்குத்தான் நாங்கள் இருக்கின்றோம். என்றால் மக்களுக்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை நாங்கள் அரசாங்கத்துடன் பேரம் பேசி அரசாங்கத்துடன் நாங்கள் பேசி அந்த விடயங்களை எடுத்துக் கொடுக்கணும். அந்த வகையிலே தான் மிக முக்கியமாக எங்களுடைய மலையத்திலே வாழும் மக்கள் சம்பந்தமாக ஜனாதிபதி ஒரு அறிவித்தலை கொடுத்திருந்தார். அதில் அவர்களுடைய கூடுதலான மலையத்திலே வாழும் மக்கள் நாங்கள் நேரடியாக கண்டனாங்கள். அவங்க மண் சரிவு அபாயம் வரக்கூடிய இடங்களிலே தான் அவங்களுடைய அந்த வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அவர்களுக்கு நிரந்தரமான வீடுகள் அந்த இடத்திலே கட்டி கொடுக்கிறதுன்றது மீண்டும் ஒரு முறை அந்த அபாயத்துக்குள்ளே அவர்களை தள்ளும் ஒரு விடயமாகவே இருக்கும். அந்த வகையிலே அவங்களுக்கு எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக அவங்க கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த நில உரிமையை வழங்கி அவர்களுக்கென்று அந்த காணிகளை வழங்கி அந்த காணிகளிலே மண் சரிவுக்கு பாதிப்பு ஏற்படாத அந்த காணிகளிலே அவங்களுக்கான அந்த வீடுகளை அமைத்து கொடுத்தால், காணி உரிமையும் வழங்கி அதோட இந்த வீடுகளையும் வழங்கினால் நிரந்தரமாக அவங்களுடைய ஒரு பிரச்சனைக்கான எத்தனையோ தசாப்தங்களாக அவங்களுக்கு இருக்கும் அந்த பிரச்சனைக்கான ஒரு தீர்வாக இது அமையும். அந்த வகையிலே இந்த விடயங்களிலே ஜனாதிபதி அறிவித்திருக்கிற இந்த விடயங்களிலே நாங்கள் சேர்ந்து பயணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நாங்கள் பிழைகளை சுட்டி காட்டுவதென்றது அரசுக்கு எதிரானவர்கள் என்றது அல்ல. இன்று இந்த நாங்கள் கிண்ணியடியில் இருக்கின்றோம். இங்கே வருகை தந்து பார்த்தால் இந்த எங்களுடைய கிண்ணியடி முளையர் விளையாட்டுக் கழகத்துடைய தலைவர் இருக்கின்றார். அவரிடம் நீங்கள் இதனை தொடர்ந்து நீங்கள் நடந்த சம்பவங்களை கேட்கலாம். இந்த பிரதேசத்திலே மக்களுக்கு முகாம் அமைக்கிறதுக்கான போதிய இடவசதி இல்லை. போதிய இடவசதி இல்லாதபடியினாலே ஒரு தற்காலிகமான ஒரு முகாம் ஒன்றை இந்த பிரதேச மக்கள் அமைத்து அதிலே மிலர் விளையாட்டுக் கழகம், கிராம அபிவிருத்தி சங்கம், எங்களுடைய பிரதேச உறுப்பினர் போன்றவர்கள் இணைந்து
நான் நினைக்கிறேன் 200க்கு கிட்டத்தட்ட 200 பேருக்குரிய எத்தனை பேர் 804 பேர் 206 குடும்பங்களுக்கான உணவுகளை வழங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களை அந்த 206 பேரை இதுவரைக்கும் 206 குடும்பங்களை இதுவரைக்கும் அரசாங்கம் தன்னுடைய நிவாரண நடவடிக்கையிலே இணைத்துக் கொள்ளவும் இல்லை, அவங்கள பதியவும் இல்லை. அவங்களுக்கான அந்த வீடு துப்புரப்படுத்துறதுக்கு வழங்குவோம் அந்த 25,000 ரூபாய் அந்த நிதி வழங்குறதுக்கான பதிவும் இல்லை. ஆனால் அவங்களுடைய வீடுகளை வெள்ளத்தால் முழுமையாக சேதமடைந்திருக்கு. அந்த வகையிலே இந்த குறைபாடுகளை நாங்கள் எதிர்கட்சியிலே இருக்கிறோம்ன்றதுக்காக ஜனாதிபதி பாவம் இரவா வேலை செய்து கண்ணுலான்சி வந்து போயிருக்கு, இது எப்படி நான் சொல்றேன் நான் நினைக்கலாது. இந்த பிரதேச மக்களோட வாக்காளர் தான் நான் பாராளுமன்றம் சென்றேன். இந்த பிரதேச மக்களுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்ற பொறுப்பு கடமை எனக்கு இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த விடயங்களை வைத்துக்கொண்டு தயவு செய்து எங்களுடைய எனக்கு விமர்சனம் என்றது புதிய விடயம் அல்ல. ஆனால் நீங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களின் ஊடாக எங்களுடைய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை தயவு செய்து இல்லாமல் செய்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்றதையும் சொல்லி விடைபெறுகிறேன். தொடர்ந்தும் எங்களுடைய இந்த நிவாரண பணிகள் அடுத்த வாரம் முழுவதும் தொடர்ந்தும் நடைபெற்று கொண்டிருக்கும் என்றதையும் இந்த சொல்லுங்கள். நன்றி.